வணக்கம் and welcome to our Chandru Civil YouTube channel. இந்த வீடியோவில் நாம REVIT architecture or REVIT சாஃப்ட்வேருக்கு மெட்டீரியல் லைப்ரரி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அஃபிஷியலாக வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம், ஒரிஜினல்ஸ் REVIT லைப்ரரி வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்ட் லிங்க்கும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த ப்ரொசீஜர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற சாஃப்ட்வேர்ஸ்க்கு மெட்டீரியல் லைப்ரரி இப்படி தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு autodesk REVIT library அப்படின்றது வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுளில் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து https://knowledge.autodesk.com ஓகேங்களா? அஃபிஷியல் ஆட்டோடெஸ்கோட இதுக்கு வந்து நம்ம இதில் போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோடெஸ்க் பிராண்டில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள கண்டென்ட் லைப்ரரி நிறைய வரும். ஸோ அந்த கண்டென்ட் லைப்ரரி REVIT ரிலேட்டடாக தான் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹவு டு டவுன்லோட் REVIT கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம REVIT கண்டென்ட் தான் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஓகேங்களா, லாஸ்ட்டாக நம்ம வந்து 2016 எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது. ஸோ ஏன் வந்து நான் பேசிக் இதை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லிக்கிறேன்னா, ஸோ ஹையர் வெர்ஷனை வந்து பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா ஹையர் வெர்ஷன் ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் ஹையர் வெர்ஷன் தெரிஞ்சிட்டிங்கன்னா பேசிக் வெர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலது வந்து நீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீ அந்தளவுக்கு வந்து நீங்கள் இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது கிடையாது. அமௌண்ட்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து 2023 வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 16 GB ரேம் கண்டிப்பாக தேவைப்படும். அட்லீஸ்ட் ஒரு 2 GB உள்ள GPU வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த பர்டிகுலர் 2023 வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேசிக் லேப்டாப் தான் வச்சுருப்பீங்க. மினிமம் ஒரு 4 GB லேப் உள்ள ஒரு லேப்டாப் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த கிராஃபிக்ஸ் கார்டும் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதில் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் வந்து 2016 பேசிக்காக வச்சு அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 GB ரேமில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து மற்ற அப்கிரேடட் வெர்ஷன் உள்ள பிசி எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே வந்து கண்டென்ட் லைப்ரரி நீங்கள் எந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க ஆர் வந்து உங்கள் பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் இருக்கிற கண்டென்ட் லைப்ரரி வந்து டவுன்லோட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் REVIT 2016 தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே போல் 19 ஒரு லிங்க்கு, 2022 ஒரு லிங்க். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லிங்க்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2016 autodesk REVIT கண்டென்ட் லைப்ரரி பாருங்கள். ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்டாக வந்து எப்போ அப்டேட் பண்ணாங்கன்னு இருக்கும். ஸோ ஜூலை 24, 2017. ஓகேங்களா? நம்ம ஓப்பன் பண்ணது 2016 வெர்ஷன் 17 வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஜென்ரலாக வந்து இங்கிலீஷ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சைனீஸ் சிம்பிளிஃபைட், சைனீஸ் ட்ரெடிஷ்னல். ஸோ அந்த REVIT பார்த்திங்கன்னா வந்து ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸோ நிறைய லாங்குவேஜஸில் வந்து இருக்கும். ஸோ நாம் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கிலீஷ் தான். ஓகேங்களா? ஸ்பானிஷ், ரஷ்யன் ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ டைரெக்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இம்பீரியல் டெம்ப்ளேட் சிஸ்டம் இருக்கும், மெட்ரிக் டெம்ப்ளேட் சிஸ்டம் இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரி, இங்கே ஸ்டார்டிங் எடுத்தோடனே 2016 ENU இம்பீரியல் ஃபேமிலி டெம்ப்ளேட்டுன்னு இருக்குது. ஸோ இது வந்து 77 MB இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இது சும்மா ஒரு நம்ம நார்மல் ஒரு நீங்கள் REVIT இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்களாவே இந்த டெம்ப்ளேட்ஸில் அதில் இருக்கும். ஸோ இல்லாத பட்சத்தில் இதை யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம லைப்ரரிஸ் தான் வந்து டவுன்லோட் பண்ணணும், டெம்ப்ளேட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் கீழே வந்து லைப்ரரிஸ்ன்னு இருக்குங்களா. ஸோ AUS ஓகேங்களா, ஆஸ்திரேலியா, கனடா, ஸோ இங்கிலாந்து, ஸோ இந்த மாதிரி நிறைய இது வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து கீழே பார்த்திங்கன்னா வந்து RVT 2016 ஓகேங்களா _Indiaன்னு இருக்கா, இந்தியா _லைப்ரரிஸ்ன்னு இருக்கும். ஸோ 790 MB வந்து இந்தியாவுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்ததாக வந்து ஒரு பேஜுக்குள்ளே போகும். ஸோ இது பார்த்திங்கன்னா பேஜ்ன்றது பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட் ஆகி டவுன்லோட் வந்துடும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணனால இதை வந்து ஜஸ்ட்டு நான் வந்து கேன்சலிங் வந்து ப்ராசஸ் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு REVIT மீடியன் லைப்ரரி வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் மொபைல்லையும் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் பிசி உங்களை வந்து டெஸ்க்டாப்லேயும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து 16. ஸோ நெக்ஸ்ட்டு 17 காட்டிடுறேன், 19 காட்டிடுறேன். ஸோ 19 பாருங்கள், முன்ன வந்து நம்ம வந்து 720 MB நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ 2019 REVIT ஆர்கிடெக்சருக்கு REVIT சாஃப்ட்வேருக்கு இந்தியன் லைப்ரரியோட சைஸ் பார்த்திங்கன்னா வந்து 1 GB. ஸோ அப்கிரேடட் வெர்ஷன் உங்களோட லைப்ரரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 GB. ஸோ இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் 2023 இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்பொழுதுக்கு டேட்டாஸ் கம்மியாக இருக்குது. பட் வந்து என்னோடய ஒர்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக எல்லாரும் 1.5 GB per days வந்து யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? 2020 வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு RVT ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் தானே. ஸோ சைடில் பாருங்கள்,
ஸ்பானிஷ், யூஎஸ் இங்கிலீஷ், ஓகேங்களா. அது வந்து யூகே இங்கிலீஷ் எதோ ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கலாம். 1.2 GB தான் வரும், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து REVIT 2019 IND லைப்ரரிஸ் 1 GB, ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து டவுன்லோடிங் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இது வந்து டவுன்லோட் எப்படி பண்ணுறதுன்றது தெளிவாக பார்த்துட்டோம். நீங்கள் எந்த வெர்ஷன் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன், knowledge.autodesk.com, ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட்ஸ்லேருந்து நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த லாகினும் பண்ண தேவையில்லை. டைரெக்ட் வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க, கிளிக் கொடுக்குறீங்க, டவுன்லோட் ஆகும். அடுத்தது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து AutoCAD இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு REVIT இன்ஸ்டாலேஷன், AutoCAD எங்கே டவுன்லோட் பண்ணணும், REVIT எப்படி டவுன்லோட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து யாராவது பார்க்கணும்னு நினச்சா பார்த்துக்கொள்ளலாம். அதே போல் வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு தனியாக AutoCADக்கு REVITக்குன்னு தனித்தனியாக வந்து டுட்டோரியல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வீடியோவில் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள், ஓகேங்களா. ஸோ இது தவிர வேறு ஏதாவது நான் வந்து ஃபேமிலிஸ் டவுன்லோட் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு Autodesk REVIT BIM ஃபேமிலிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நியூ டேப் கொடுக்குறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து arcad.com, ஸோ இதையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ Autodesk-ஓட REVIT BIM ஃபேமிலிஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமானது இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 11,529 Autodesk REVIT காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒன்றுனா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ பாத்ரூம் பேஷன்ஸ், கிச்சன் பேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி வாஷ் பேஷன்ஸ், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே சானிட்டரி, டோர்ஸ், விண்டோஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட REVIT ஃபார்மேட் வந்து RTE ஆர் RFA ஃபார்மேட் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். அதனால் டவுன்லோட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டவுன்லோட் REVIT ஃபேமிலிஸ்லேயே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமானது வந்து இருக்கும். சின்ன சின்ன ஃபைல்ஸாக தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து இந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட REVIT ஃபேமிலிஸ் வந்து நிறைய வந்து நீங்கள் நம்மளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து உங்களோட டோட்டல் அவுட்புட் வந்து நிறைய கொடுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து REVIT ஃபேமிலியில் நான் வந்து இப்போ டோர்ஸ் காமிக்க போகிறேன். ஸோ டோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர்ஸில் வந்து நான் கிளாஸஸ் வர மாதிரி, ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரல் ஒன்லி வந்து வெறும் கிளாஸஸ் மட்டும் வரும், கர்டன் கிளாஸஸ் மட்டும் வரும். இல்லை எனக்கு வந்து பிளான்ஸ் அந்த மாதிரி வேணும்னாலே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கீழே வால், ஓகேங்களா, சைட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒன்று நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதே போல் எக்கச்சக்கமான ஃபேமிலிஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நான் நிறைய வெப்சைட்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அந்த வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட REVIT ஆர்கிடெக்சரோட ஃபேமிலிஸ் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலிமா வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸிக்யூஷன் வந்து சூப்பராக கொடுக்க முடியும் ஃபைனல் அவுட்புட்டை. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம வெப்சைட்ஸ் வந்து தனியாக பார்ப்போம். ஸோ அதுக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இப்படி கிளிக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.